வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜடை மாட்டி தான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கலரில் தான் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படி மாலையாகவே கிடைக்குது, அதில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கிறிஸ்டலில் தான் ஆஷ் கலரு. இது இருக்கட்டும். அதுவும் வேணும். கொஞ்சம் கருப்பு கலர் பாசி, இது வந்து கிறிஸ்டல். இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து கிறிஸ்டலில் தான், இது ரவுண்டு கிறிஸ்டல். இது வேறு மாடலில் உள்ளது. நமக்கு இப்படி வந்து இது ப்ளைனாக இதே மாதிரி கோல்டு கலரு, அதே மாதிரி இது வந்து இந்த ரோஸ் கலந்த மாதிரி ஒரு கலரு இதுவும் கிடைக்குது. எல்லா மாடல்லையுமே கிடைக்குது. பாருங்கள், இது அதே மாதிரி நான் 4 மாடல் வாங்கிட்டு வந்துட்டு இது ஒரு மாடல் மாட்டி செய்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாடல் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி கம்பி கிடைக்குது. இதே மாதிரி இப்படி ரவுண்டில் கம்பி கிடைக்குது. அதில் தான் இதில் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 அடி கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல ஒரு கருப்பு பாசி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 8 இந்த வெள்ளை கலர் ஆஷ் கலர் பாசி போட்டிருக்கேன். ஸ்டீல் கலர் மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு கருப்பு போட்டிருக்கேன். பிறகு 7 பாசி இந்த வெள்ளை கலர் பாசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடு இந்த டொயின் எடுத்து இந்த 7 பாசி இருக்குது பாருங்கள், அந்த பாசிக்குள்ளோடி எல்லா பாசிக்குள்ளோடையும் இந்த கம்பியை கொடுக்க போகிறோம். இந்த கருப்பு பாசி அப்படியே இருக்கட்டும். கருப்பு பாசிக்குள்ளோடி கொடுக்க வேண்டாம். அப்படி எல்லா பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதே லேசாக இப்படி வளைச்சி விட்டுடலாம். இப்படி வரும். இனி அடுத்தது இந்த சைடில் ஒரு கருப்பு பாசி போடணும், இந்த சைடும் ஒரு கருப்பு பாசி போடணும். 6 பாசி இந்த ஆஷ் கலர் பாசி போட போகிறேன். அதாவது இந்த சைடும் ஒரு கருப்பு போடணும், இந்த சைடும் ஒரு கருப்பு போடணும். அதுக்கு பிறகு ஒரு சைடு இந்த ஆஷ் கலர் பாசி 6 போடணும். பாருங்கள், இந்த கலர் இந்த சைடு ஒரு கருப்பு பாசி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கருப்பு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 6 பாசி போட்டிருக்கேன். இந்த சைடு கம்பி எடுத்து இந்த 6 பாசிக்குள்ளோடையுமே நம்ம கொடுத்து எடுத்துடலாம். இந்த கருப்புக்குள்ளே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எல்லா பாசிக்குள்ளோடையும் கொடுத்து எடுத்துட போகிறேன். போட்டுட்டு இப்படி இழுத்துடலாம். இழுத்துட்டு இப்படி ரவுண்டில் வரும். நம்ம இது லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி வளைஞ்சி வந்துடும். இப்படி வளைச்சி வச்சுக்கணும். இனி இந்த சைடும் ஒவ்வொரு கருப்பு பாசி போட்டுட்டு 5 பாசி போடணும். இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், இனி இந்த சைடு ஒரு கருப்பு பாசி, இந்த சைடு ஒரு கருப்பு பாசி. அடுத்தது 4 3 2 1 இப்படி எல்லாமே போட்டுட்டு வந்துடுங்க. பாருங்கள், 2 சைடும் ஒவ்வொரு கருப்பு பாசி போட்டுட்டு இப்போ 5 போட்டிருக்கேன். 5 பாசிக்குள்ளோடையும் இந்த கம்பியை ஃபுல்லாக அங்கே வர இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம குறுக்க விட்டு எடுத்துகிட்டு இழுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஒவ்வொரு கருப்பு பாசி போட்டுட்டு 4 பாசி போட்டிருக்கேன். ஆஷ் கலர் பாசி. இதுலேயும் இதே மாதிரி இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம்.
இனி அடுத்தது 3 போடணும். ஒரு பாசி போடக்கூடிய இடத்துல நான் பெரிய பாசி போட போகிறேன். பாருங்கள், இதில் நடுவில் எல்லாமே ஸ்டோன் இருக்குது. அழகாக இருக்குது இந்த பாசி. அதனால் நான் இதை போட போகிறேன். இதை போட்டுட்டு இந்த சைடில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி நடுவில் இருக்கும். இன்னும் மறுபடியும் நம்ம 2, 3, 4, 5, 6 இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கிடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு ஒரு கருப்பு பாசி, இந்த சைடு ஒரு கருப்பு பாசி, அடுத்தது 2 பாசி இந்த ஆஷ் கலர் போட்டு இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் நம்ம போட போகிறோம். கஷ்டமே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். போட்டுட்டு வாங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். நம்ம இதில் வச்சு ஒரு ஊசியில் நூல் கொடுத்து ஒட்டி விட்டால் கலந்து கலந்து விழுந்துருது. அதனால் ஒரு நூல் போட்டு இதே மாதிரி கட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் இப்படி தான் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை சுற்றி சுற்றி நம்ம ஒரு சின்ன ட்ரெயினில் ஊசியை கொடுத்து வச்சுட்டு இந்த பாசிக்குள்ளோடு போட்டு போட்டு குறுக்க விட்டு விட்டு கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. நம்ம இந்த பெரிய மாட்டியில் தான் வச்சு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அழகாக இருக்கும். உள்பக்கம் அந்த கோல்டு கலர் வெளியே தெரியும் லேசாக. இப்படி வச்சு நம்ம இப்போ இந்த ஊசியில் சின்ன ட்ரெயின் போட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஊசிக்குள்ளோடி இந்த பாசிக்குள்ளோடி இந்த ஊசி போக மாட்டேங்குது. ஏன்னா இதுக்குள்ளே கம்பி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சின்ன துவாரமாக இருக்குது. நம்ம ஊடே இந்த கம்பிக்குள்ளோடி கொடுத்து இந்த இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா ஒட்டுனா இதில் நிற்க மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு தடவை ஒட்டி வச்சுட்டு பார்த்தேன், அது கலந்து வருது. அதனால தான் இதே மாதிரி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த பெரிய பாசிக்குள்ளோடி மட்டும் போகும். நம்ம இதில் முதல்ல இப்படி போட்டுட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கிடலாம். முதல்ல இதில் நாட் போட்டுற போகிறேன். நாட் போட்டுட்டு நம்ம பிறகு மாட்டியில் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு நாட் போட்டாச்சு. இதை கரெக்டாக இப்படி சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கத்தோடு கொடுக்கணும். அப்படி உள் பக்கமாக கொடுத்து எடுத்துட்டு அப்போ நமக்கு இது கூட ஜாயிண்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசிக்குள்ளோடு கொடுத்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நின்றுக்கிட்டு பாருங்கள், இப்படி நல்லா அழகாக நின்றுக்கிடும். நம்ம இனி எதில் கொடுக்கணுமோ பொறுத்து இதே மாதிரி எடுத்துக்கிடலாம். இப்படி வச்சுட்டு இனி இந்த பாசிக்குள்ளோடி இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இதில் இப்படி ஊடே கொடுத்து எடுத்து நம்ம இந்த பக்கத்தில் ஓடி போட்டு பாருங்கள், கொடுத்து எடுத்துருக்கோம். இனி இதை நம்ம இப்படி மாற்றி எடுத்து வச்சு இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து வெளியே எடுத்துட்டு இந்த துவாரத்துக்குள்ளோடி போட்டு எடுத்துடலாம். இவங்க அற்றத்தில் வந்துட்டு இதுக்குள்ளோடி போட்டு இதுலேயும் கொஞ்சம் அப்படி ஜாயின் பண்ணிட்டா நமக்கு இந்த பாசிக்குள்ளோடி இப்படி வெளியோடி, அதாவது இந்த ட்ரெயினை இதே மாதிரி கொடுத்து பாருங்கள், இப்படி இதே மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிட்டா நமக்கு அழகாக அதில் வந்து சேர்ந்துக்கிடும். அந்த பக்கம் நல்லா ஜாயிண்ட் ஆகிட்டு எந்த இடத்துலலாம் நமக்கு நல்லா அமுக்கி கெட்டுனா நல்லா நிற்குமோ அந்த இடத்துலலாம் நல்லா டைட்டாக கட்டிக்கிடுங்க. அப்போ அழகாக நின்றுடும். இதே போல் இந்த சைடையும் நம்ம கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், 3 மாடல் ஜடை மாட்டி செய்து வச்சுருக்கேன். இது ஒரு மாடல், இது ஒன்று, இன்னொரு மாடலும் இதே மாதிரி செய்து வச்சுருக்கேன். இது ஒரு ஜடை மாட்டி இருக்குது. இதில் ஜாயின் பண்ணணும். அது பிறகு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து இதை அப்படியே நம்ம வைக்கணுனாலும் வைக்கலாம். இதில் ஒரு தொங்கல் கீழே போட போகிறோம். அதுக்கு ஒரு நூல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூல் எப்படின்னா நம்ம பஞ்சாக வாங்கும்போது நமக்கு இந்த பாசியில் கிடைக்கக்கூடியது. பாருங்கள், இதை தான் நான் அந்த பஞ்சு வாங்கக்கூடிய அந்த பாசியில் உள்ளது எல்லாமே
நூல்லேருந்து பாசியை வெளியே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அந்த நூலெல்லாம் இப்படி மேல் பக்கத்தில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்படி பின்னி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நீளமாக இருக்குது. இது நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணாமல் அந்த சொட்டையை அவுத்துட்டு அந்த மேலே நாட் போட்டு வச்சுருக்கோம். அதை நான் 2 சைடும் அதை அவுத்துட்டு அதுக்கப்புறம் பாசி எடுத்துகிட்டு இப்படி வைங்க. அல்லது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இவ்வளோ நீளம் கிடைக்காது. அதனால தான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு பஞ்சாட்டு எடுத்தது, இது ஒரு சைஸு, இது இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இனி இதை பின்னி வைக்கணும். பின்னி வச்சா நமக்கு தெத்து விழாது, அழகாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது உடனே எடுத்துக்கிடலாம். அதில் தான் இப்போ இது ஒரு நூல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூல் அதே மாதிரி இந்த ஊசி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பாசியெல்லாம் போடணுன்னா இந்த ஊசி வாங்கிக்கிடுங்க. இது ஆன்லைனில் இருக்குது. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இது கட்டை ஊசி எல்லாமே 2 நீள ஊசி இப்படியெல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நம்ம ஈஸியாக அதில் நூலை இப்படி கோர்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எப்படி கோர்த்துக்கிடலாம். கோர்த்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் பாசி எடுத்திருக்கேன். இது உள்ளே போட்டுடலாம். இதுவும் கிறிஸ்டல் தான். இதை உள்ளே போட்டுட்டு இந்த ஒரு டொயின் உள்ளே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இன்னும் இந்த ஊசியை இப்படி நம்ம பிரிச்சுட்டு இன்னொரு சைடு நூல் எடுத்து நம்ம இதுக்குள்ளோடி கொடுத்துடலாம். அப்போ நமக்கு இனி பாசி கொறுக்கும்போது அது 2ஆக வரும். இதே மாதிரி செய்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இனி நம்ம கொறுக்கும்போது 2 நூலில் பாசி இருக்கிற மாதிரி வரும். ஒரு பெரிய பாசி போட்டுக்கிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக கொறுத்துடலாம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இனி நமக்கு இதில் எந்த பாசி வேணுமோ, சின்ன பாசி போடணுனாலும் சின்ன பாசி போட்டுக்கிடலாம், இந்த கிறிஸ்டல். அப்படி இல்லைன்னா இது நம்ம இந்த மாட்டி செய்த அதே பாசியே போடணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த பாசியை தான் போட போகிறேன். இதில் ஒரு 4-5 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பெரிய பாசி போட்டு பார்த்தேன், அது நல்லா இருந்தது மாதிரி இல்லை. நல்லா சின்ன பாசியே போட்டாச்சு. இனி அடுத்தது ஒரு லைனை இதை எடுத்து விட்ருங்க. அந்த ஊசியிலேருந்து எடுத்து விட்டுட்டு இன்னொரு லைன் நம்ம இப்போ போட போகிறோம். இதுக்கு எப்படி செய்யணும்னா இந்த பக்கத்துலேருந்தே நம்ம போட்டுட்டு போகணும். முதல்ல நமக்கு வெள்ளை பாசி போடணும். இதை கவனமாக பார்த்துக்கிடுங்க எப்படி போடணும் அப்படின்ட்டு. முதல்ல வெள்ளை பாசி, அடுத்தால ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, இதிலேருந்து இப்படி நம்ம உள்டாவாக போட்டுட்டே வரணும். இந்த பக்கத்துலேருந்தே பாருங்கள், இப்படி போட்டிருக்கேன். இதை விடையும் ஒரு பாசி, ஒரு ஆரஞ்சும் ஒரு வெள்ளையும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது நீளமாக இருக்கணும். இனி இந்த சைடில் இருந்து இந்த பாசிக்குள்ளோடு இந்த பாசியை விட்டுறணும். இந்த சைடில் இந்த பாசிக்குள்ளோடு எல்லா பாசிலையும் இப்படி நம்ம கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி இழுத்துக்கிடுங்க. அப்போ நமக்கு இதில் சேர்ந்துடும். இனி நம்ம இந்த பாசிக்குள்ளோடு எல்லா பாசிக்குள்ளோடையும் இதை எடுத்துடலாம். கொடுத்து இந்த ஊசிங்கிறவும் நமக்கு நல்லா ஈஸியாக அழகாக வந்துடும். கொஞ்சம் பெரிய ஊசினா அது 2வது நம்ம எடுக்கும்போது இந்த கிறிஸ்டல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த ஊசினா ஈஸியாக வந்துடும். அதனால தான் நான் இந்த ஊசி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கொத்து இங்கே கொண்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இதை போட்டு எடுத்தாச்சு. இனி அதே மாதிரி இந்த ஊசியில் இந்த சைடில் இந்த நூலில் இதே மாதிரி இந்த கட்டையாட்டு இன்னொன்று போட்டு எடுக்க போகிறேன். இந்த பக்கத்தில் இருந்தே பாசியை போட்டு எடுத்துகிட்டு வந்து பெரிய பாசி போட்டு ஆரஞ்சு கலரும் போட்டு அதிலேருந்து ஆரஞ்சு கலர் பாசியை விட்டுட்டு மற்றபடி எல்லா பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு இதே மாதிரி 3 அடுக்கு நமக்கு வந்துடும். அதுக்கு பிறகு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, மேலே என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லைனும் போட்டுருங்க. பாருங்கள், 3 லைன் போட்டாச்சு. பாருங்கள், 3 லைன் போட்டாச்சு. இனி இன்னொரு சைடு நம்ம நூலை எடுத்து இந்த ஊசிக்குள்ளோடி கொடுத்துக்கிடலாம். இது 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு இது ஊசியில் கொடுக்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இப்படி லேசாக 2ஆக பிரிச்சுட்டு நம்ம நூலை கொறுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இனி அடுத்தால ஒரு பாசி போட்டுடலாம். இதில் இந்த பெரிய பாசியை போட்டுக்கிட போகிறேன். இப்போ நமக்கு இதில் நல்லா எல்லாம் ஜாயிண்ட் ஆயிரும் அழகாக. இப்படி இனி இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசியில் கொடுத்துடலாம் நம்ம இந்த மாட்டியில். பாருங்கள், எப்படி கொடுத்தாச்சு. இப்படி தொங்கிட்டு கிடக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி செய்து எடுத்துக்கிட்டுங்க. மேலே இதில் கொடுத்து நாட் போட்டுடலாம்.
பாருங்கள், இதுக்குள்ளோடி போட்டு எடுத்து இந்த பிறகு நூலை 2ஆக பிரித்து இந்த பாசிக்குள்ளோடி ஒரு சைடும் இந்த பாசியில் ஒரு சைடும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம இதில் நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாட்டியை பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் ஒரு 3 பாசி இப்படி தொங்கிட்டு இருக்கு. நல்லா பிளெயினாக இருக்கும்போது இருந்ததை விட இப்போ நல்லாயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.